ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எல்எஸ் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்ட் பார்க்க போகிறோம்னா பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 6 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். பார்ட் 6ல் நம்ம ஒரு தரமான சிறப்பான செய்கை செஞ்சுருப்போம். என்னென்னா அயன் கோல் வேட்டை அதாச்சும் இந்த ஸ்டெப் மைனிங்குள்ளே தான். இதுதானையா இல்லையோ? இல்லைங்க, அது வேறு ஒன்று. அது நான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம். நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அது செஞ்சு கொண்டு வடிக்கிறேன். ஒரு பொருள் செஞ்சுட்டு வருகிறேன். நம்ம ரெடி பண்ண பொருள் இது தாங்க, ஃபர்னிங்ஸ். இதில் நம்ம போட்ட அயனை குறுக்க போகிறோம். அதுக்கு உட்டு வேணும். ராமப்பா உட்டை போட்டே. அப்புறம் நம்ம கோல் நம்மக்கிட்ட இருக்கிறது. இதை வச்சு லைட்டாக மாற்றிக்கலாம். நம்மளுக்கு லைட்டு தான் ஆக்சுவலி முக்கியம். அதுக்கு ஸ்டிக்கு வேணும். கொஞ்சம் உட் மைனிங் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. நம்மளோட உட்டு கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் உட் மைனிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம இப்போ பாதியான வெட்டிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி 40 நம்மளுக்கு இது காணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாங்க போயிடலாம். 43 நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம 4 அயனையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் இந்த இது பொட்டியை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க 30 வச்சு நம்ம முதல்ல லைட்டாக மாற்றிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி சரியான மைனிங் பண்ண போகிறோம். அப்படி என்னென்னா நம்ம ஸ்டெப் மைனிங் பண்ணியிருந்தோங்க போன பாட்டிலேயே. அந்த ஸ்டெப் மைனிங் ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறேன், அந்த இது எக்ஸ்ப்ளோர் ஃபுல்லாக பெட்டராக வரைக்கும் நம்ம போக போகிறோம். வாங்க, அதுக்கு ஸ்டிக் ரெடி பண்ணாமல் எங்கேயோ போகிறேன் பாருங்கள். நான் என்னங்க பண்ணுறது, நான் யாருங்க ஒரு ஆளுங்க. அந்த ஆளை 4 8 அது இதுன்னு போட்டாச்சு. 32 டார்ச் ரெடி பண்ணால் கோலே எடுத்து வைக்காமல் அப்படி அப்படின்னு கத்திட்டு அடங்கேன். ஓகே, கோல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம 2 ஸ்டாக் நம்மகிட்ட லைட் இருக்குது. மீதி 41 லைட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 4 அயனாச்சு என்னடா பண்ண முடியும்? ஒரு பக்கெட்டு, ஒரு பிக்கெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அயன் பிக்கெட்ஸ், அப்புறம் ஷவர், வேறு ஒரு ஷீல்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஷீல்டு இப்போதைக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், தேவைப்பட முடிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீல்டு என்னையா எக்யூப் ஆயிட்டா? ஓஹோ, இது இப்படி எடுத்து அந்த ஆள் இதில் போட்டு பிக்கெட்ஸ் ரெடி பண்ணணுமே. பாதி கோபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். பிக்கெட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கைஸ் நம்ம இது ஸ்டெப் மைனிங்கு. இதில் தான் நம்ம நிறைய எடுத்தோம் பார்ட் 6ல். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக மைன் பண்ணி எடுத்து பெட்டராக வரைக்கும் போக போகிறோம். இந்த அடைச்சி வச்சுருக்க மாதிரி இதில் தான் எல்லாம் மைன் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் இனிமேல் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மைன் பண்ணிகிட்டே இருக்க மூச்சில் என்ன போய் இந்த பாட்டில் ஏதோ அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அது ஆக்சுவலி என்னத்த சொல்லண்ணா, உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குங்க. என்னது இது இருந்த மேட்ச் ஒன்றும் இல்லை. சரி, ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க, நம்மளுக்கு கோல் கிடச்சிருக்குங்க. நீங்களே பாருங்கள். இப்போ கோலை மைன் பண்ணலாம் பரவாயில்லைங்க. இந்த ஸ்டெப் மைனிங் கூட நம்மளுக்கு நிறைய பொருட்கள் தருதுங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த கேவுக்கு போகிறேன்னு பேரில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோங்க. கோல் எவ்வளோ கோல் கிடைக்குது பாருங்கள். அப்படியே மலை மாதிரி தராங்க அவங்க பட்டுக்கு. இன்னும் கிடச்சா நல்லாயிருக்கும். 4 அயன் தான் கிடச்சிருக்கு. ஒரு 1 ஸ்டாக் அயன் எப்படியாச்சும் நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. அயன் தாங்க முக்கியம். கோல்டெல்லாம் அவ்வளோ பெருசு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு பெருசாக வேலை செய்யணுங்க. எப்படி சொல்கிறது, அயனை விட கோல்டு டம்மி தான். ஏன் சொல்கிறேன்னா அயன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டு ஆனால் அப்படி கிடையாதுங்க. அது எப்படி சொல்கிறது, அது நம்ம யூஸ் பண்ண டக்குன்னு ஒஞ்சி போயிடும். உடஞ்ச பிறகு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? உடஞ்சி போனதை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான். அதே ஒரு ஸ்டெப்பிங் போட்டு ஃபஸ்ட் போயிடலாம். அப்புறம் இதெல்லாம் அடைக்க முடியுங்க. அப்பா, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது.
ஒன்றும் இல்லை. இனிமேல் இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். க்ளோஸ் அதான். அப்போ இங்கே அதான் முடிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டிப் பண்ணிட்டு போக வேண்டியதான். மறுபடியும் ஏதாச்சும் நல்ல பொருளாக கிடச்சா கண்டினியூ பண்ணிடுறேன். ஏங்க அங்கே பாருங்கங்க, ரெட் ஸ்டோனு வேற ஒரு அயனு. அட்டா பாப்பிக்கலாம். இல்லை ஒரு அயனான்னு பார்த்து ரெட் ஸ்டோனை பாருங்க. ஏய் ரெட் ஸ்டோனை பாரியா? இதை வச்சு மைன் பண்ண முடியுமா? கிடைக்குமா? என்னங்க கிடைக்காம போயிடுச்சு. நீங்கள் அயன் பிக் எடுத்துகிட்டு வந்து மைன் பண்ணுறேன். ஓகே நம்ம வந்து ஆக்சுவலி என்ன இது எடுத்துருக்கோம்னா அயன் பிக்கார்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நேராக நம்ம வந்து நம்ம மைனிங் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கடா போச்சு? இந்த இது அங்கே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வந்தாச்சுங்க. இப்போ ரெட் ஸ்டோன் தான் மைன் பண்ண போகிறோம். ரெட் ஸ்டோனு. ஆஹா இதுக்குள்ளேயே ஒரு அயனு. வாவ் நைஸ். கைஸ் நம்மளுக்கு இந்த பிளாக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இதுதான் வித்தியாசமான பிளாக்காக இருக்குங்க. இங்கே பாருங்க கைஸ், இது ஒரு வித்தியாசமான பிளாக்காக இருக்குது. ஆமாங்க, பழைய இரும்பு தகரங்க. என்னங்க பண்ணுறதுன்னா ஏங்க ஜாலியாக முடிச்சு விட்றாங்க. அவனை முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன்னா இன்றைக்குள்ள நம்மளால் பெட்ராக் போக முடியாது கைஸ். அடுத்த பாட்டில் போகலான்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பாட்டிலே போகலாமா நம்மளுக்கு தெரில கைஸ். இந்த பிளாக்கை முதல்ல நல்லா மைண்ட் பண்ணிப்போம். இது சிக்கி பிளாக்கை மைனே பண்ண முடியலங்க. எப்பா என்ன கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸ்டோன் பிக்கெட்ஸில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா. கொஞ்சம் நேரமாக மைண்ட் பண்ணிட்டே இருப்போம். எங்கள் இது போதுங்க மைனிங்கில். நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணலாங்க அடுத்த பாட்டில். இது போதும். நம்ம மேலே போயிடலாம். இப்போ மேலே போய்ட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்ட்டு இங்கே பண்ண போகிறோம். அது என்னது அந்த ஸ்விம்மிங் பூல். எப்படி அதுக்கு வந்து பக்கெட் தேவை. அதுக்கு ஒரு அயன் வேணும். என் பக்கத்தில் தண்ணியும் பெருசாக இல்லை. அதனால பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படின்னு சைடு வந்துட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண போகிறேன். வீட்டுக்கு பின்னாடி இந்த சைடு ரெடி பண்ணிட வேண்டியதான். போய் குடிக்க போகிறேன் நான் இந்த ஸ்விம்மிங் பூல். அதை அடுத்த பாட்டிலே ரெடி பண்ணலாமோ? ஏங்க நம்ம இதுக்கு போல் தர போடுவோங்க. கேவலமாக பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு என்ன பிளாக் போடலான்னா இந்த 60 வச்சு போடுறோம். இதை நம்மளால் மாற்ற முடியும். பாலிஷ் ஆட்டு அதுதானே பாலிஷ். இந்த பாலிஷ் பிளாக்கு இல்லையா மாற்ற முடியாதுயா. சரி போங்க, நம்ம இப்போ மாற்ற போகிறோம் காய்ஸ். நம்ம வந்தால ஷவல் வேணுமே. ஷவல் இருக்குது, ஒரே ஒரு ஷவல் தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ஒன்று காணும்னு நினைக்கிறேன். எடுத்து டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் ஸ்வைன்னு எடுத்துடலாம். தெரியாது காடு மாதிரி ஸ்வைன்னு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் முடிச்சு. இதுக்கு போட்டு ஆனால் தரையே இல்லாமல் நம்ம வீடு எப்படிங்க இருக்கும்? அடப்பாவிதான். ஓகே இப்போ நம்ம இதை தான் போட போகிறோம். இந்த பிளாக்கை டெத்தெல்லாம் எடுத்துக்கலாம். டெட் வந்து ஓகே வாவ் நைஸ் சூப்பருங்க. நான் இதுக்குள்ளே போட முடியல. என்னடா எனக்கு அந்த சோதனை.
நின்று இதை உடச்சிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை வச்சு ஸ்வாய் ஒய் 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 உடைச்சி ஸ்வாய். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுத்து. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் எல்எஸ் தமிழன். பாய் கைஸ்.